பகவத்கீதை. உங்கள் கண்களை மூடுங்கள். இதில் வருகின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் மனமாற உளமாற கேளுங்கள். பகவான் கிருஷ்ணன் சொல்லும் ஆழ்ந்த தத்துவங்களை மனதில் பதிய வையுங்கள். அத்தியாயம் 1. மனக்குழப்பம், மனக்கவலை. குருஷேத்திரம் இந்திய நாட்டின் ஒரு புனித பூமி. இங்கே இரு பெரும் படைகள் போருக்கு தயாராக நிற்கின்றன. ஒரு பக்கம் கௌரவர்கள், மறுபக்கம் பாண்டவர்கள். உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் ஆசிரியர்கள் அனைவருமே எதிரெதிராக அணிகளில் நின்று கொண்டிருக்கிறார்கள். தர்மத்திற்கும் அதர்மத்திற்கும் இடையேயான இந்த போரின் நடுவே பாண்டவர்களுடைய மாவீரனான அர்ஜுனன் தனது தேரோட்டியான கிருஷ்ணனிடம் இவ்வாறு சொல்கிறான். கேசவா, எனது இந்த தேரை இரு படைகளுக்கும் நடுவே நிறுத்துங்கள். நான் யாரோடு போரிடப் போகிறேன் என்பதை பார்க்க வேண்டும். இவ்வாறு அர்ஜுனன் சொல்ல கண்ணன் தேரை நகர்த்தி இரு படைகளுக்கும் நடுவே நிறுத்துகிறார். அர்ஜுனன் தன் கண்களை அகல விரித்து பார்க்கிறான். அவன் கண்ட காட்சி அவனை கொஞ்ச நேரம் உலுக்கி விடுகிறது. அர்ஜுனன் சொல்கிறான், அங்கே நிற்பவர்கள் எனது பாட்டனார் பீஷ்மர், எனது ஆசான் துரோணர். அவர்களுக்கு எதிராக நான் எப்படி அம்பு தொடுப்பேன்? அவர்கள் எனக்கு வணக்கத்திற்குரியவர்கள். அதோ பாருங்கள் கண்ணா, எனது சகோதரர்கள், சிற்றப்பா மக்கள், மாமா மக்கள் அனைவரும் இங்கே. நான் அவர்களை கொல்ல வேண்டுமா? இந்த அரச பதவிக்காக நான் என் சொந்த குடும்பத்தையே அழிக்க வேண்டுமா? அர்ஜுனனின் கைகள் நடுங்குகிறது. அவனது வில் கீழே விழுகிறது. அவனது கண்களில் கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இல்லை கண்ணா, இல்லை, நான் போர் புரிய மாட்டேன். இந்த யுத்தம் எங்களுக்கு எந்த மாதிரியான நன்மையை தந்துவிடும்? நாங்கள் வெற்றி பெற்றாலும் எங்கள் குடும்பம் அழிந்து போய்விடும். அப்படி இருக்க இந்த அரசாட்சி எனக்கு எந்த பயனை தந்துவிடும்? இதையெல்லாம் கண்ணன் அமைதியாக கேட்டுக்கொண்டே இருந்தார். கண்ணா, நான் போர் செய்தால் குலத்தை அழிப்பேன். குலம் அழிந்தால் குல தர்மம் அழியும். தர்மம் அழிந்தால் அதர்மம் பெருகும். அதர்மம் பெருகினால் பெண்கள் கெடுவார்கள். பெண்கள் கெட்டால் வர்ண சங்கரம் ஏற்படும். இது எங்கள் முன்னோர்களையும் நரகத்திற்கு அனுப்பிவிடும். பரந்தாமா, எனக்கு தெரியும் இந்த போரில் எங்கள் பக்கம்தான் தர்மம் இருக்கிறது. ஆனால் தர்மத்தை காப்பாற்ற நான் எப்படி அதர்மம் செய்ய முடியும்? நான் அப்படி செய்ய வேண்டுமா? என் குருக்களையும் உறவினர்களையும் கொல்ல வேண்டுமா? அது எப்படி சரியாகும் கிருஷ்ணா? ஐயோ, நான் என்ன பாவம் செய்ய போகிறேன்? பேராசையால் சொந்த உறவினர்களை கொல்ல போகிறேன். இதைவிட கேவலம் என்ன இருக்க முடியும்? இவ்வாறு அர்ஜுனன் சோகமாக பேசிக் கொண்டிருக்கும் பொழுதே திடீரென்று அவனுக்கு உணர்வு மாறுகிறது. வீர உணர்வு அவனுக்கு தோன்றுகிறது. இல்லை இல்லை, நான் அழக்கூடாது. நான் ஒரு சத்திரியன். போர் புரிவது என் கடமை. ஆனால் இந்த போரில் வெற்றி பெற்றாலும் நாங்கள் இழப்பவர்களே. எங்கள் குடும்பம் சிதறி போகும். நண்பர்கள் மடிவார்கள். பகைவர்கள் மட்டுமல்ல, நேசித்தவர்களே எதிரியாக நிற்கிறார்கள். கண்ணா, என்னால் இதை செய்ய முடியாது. நான் போர் புரிய மாட்டேன். இந்த அரசாட்சி வேண்டாம், செல்வம் வேண்டாம், இன்பம் வேண்டாம், எனக்கு ஒன்றுமே வேண்டாம். நான் காட்டுக்கு சென்று துறவியாக வாழ்ந்து விடுகிறேன். இவ்வாறு சொன்ன அர்ஜுனன் தனது வில்லை கீழே போட்டுவிட்டு தேரின் பின்புறம் அமர்ந்து கொள்கிறான். அவனது கண்களில் கண்ணீர் பெருகுகிறது. மனதில் குழப்பம் நிறைந்திருக்கிறது. கண்ணன் அமைதியாக நின்று கொண்டிருக்கிறார். அவருக்கு தெரியும், அர்ஜுனனுடைய இந்த குழப்பம் கிருஷ்ணருக்கு ஒரு புதிய வாய்ப்பை உருவாக்கி இருக்கிறது. உலகத்திற்கு ஒரு மகத்தான தத்துவத்தை உபதேசிக்கும் தருணம் வந்துவிட்டது என்று கிருஷ்ணருக்கு தெரியும். அர்ஜுனனின் சந்தேகங்கள், அவனது குழப்பங்கள், இவை அனைத்துமே மனித மனதினுடைய பிரதிபலிப்புகள் தான். தர்மம் என்றால் என்ன? கடமை என்றால் என்ன? வாழ்க்கையின் நோக்கம் என்ன? இந்த கேள்விகளுக்கான விடைகளை கிருஷ்ணர், அந்த கண்ணன், அர்ஜுனனுக்கு அடுத்து உபதேசிக்க போகிறார். அத்தியாயம் 2. ஆத்மா மற்றும் ஆத்ம தத்துவம். ஆத்மாவின் அழியாத தன்மையை பற்றியும் நமது கடமைகளை எவ்வாறு நிறைவேற்ற வேண்டும் என்பதையும் இந்த அத்தியாயம் உங்களுக்கு விளக்கமாக சொல்லும். குருஷேத்திரத்தின் போர்க்களத்தில் அர்ஜுனன் துக்கத்தில் மூழ்கி தேரின் பின்பக்கம் அமர்ந்து கொள்கிறான். அவனது கண்களில் கண்ணீர் வழிகிறது. கண்ணன் அவனை ஆழ்ந்த அன்போடு பார்க்கிறார். கிருஷ்ணன் பேச ஆரம்பிக்கிறார். அர்ஜுனா, இந்த நேரத்தில் உனக்கு ஏன் இந்த மோகம் வந்தது? இது உயர்ந்தோருக்கு ஏற்றதல்ல, சொர்க்கத்தை அடைய விடாது, அவமானத்தையே தரும். அர்ஜுனா, ஆண்மையற்றவனாக இருக்காதே. இது உனக்கு அழகல்ல. உன் பலவீனத்தை விட்டுவிடு, எழுந்து நில். இதை கேட்ட அர்ஜுனன் தன் குழப்பத்தை வெளிப்படுத்துகிறான். கண்ணா, நான் எப்படி பீஷ்மரோடும் துரோணரோடும் போர் புரிவேன்? அவர்கள் எனக்கு வணக்கத்திற்குரியவர்கள். அவர்களை கொல்வதை விட பிச்சை எடுத்து வாழ்வதே மேல். அதை கேட்ட கண்ணன் புன்னகைக்கிறார். அவருக்கு தெரியும், இந்த சமயத்தில் அர்ஜுனனுக்கு
ஒரு ஆழமான உபதேசம் தேவைப்படுகிறது என்று கண்ணனுக்கு தெரியும். கண்ணன் சொல்கிறார், அர்ஜுனா, ஏன் இறக்கப்பட தேவையில்லாதவர்களை பற்றி வருந்துகிறாய்? முற்றும் துறந்த முனிவர்களைப் போல பேசுகிறாய். ஒரு விஷயத்தை புரிந்து கொள். முனிவர்கள் இருப்பவர்கள் இறந்தவர்கள் பற்றி வருத்தப்படுவது இல்லை. இப்பொழுது நான் இருக்கும் நிலையில் இதற்கு முன்னர் இருந்ததில்லை என்பது இல்லவே இல்லை. நீயும் இந்த அரசர்களும் அப்படிதான். இதற்கு பின்னரும் இந்த நிலையில் நாம் இருக்கப் போவதில்லை என்பதும் இல்லவே இல்லை. எப்படி உயிர் உடலுடைய இளமை, வாலிபம், முதுமை என்ற நிலைகளை பெறுகின்றதோ அவ்வாறே அந்த உயிர் வேறு வேறு உடல்களை பெறுகின்றது. இதை அறிந்த ஆற்றல் மிக்கவர்கள் கலங்குவது கிடையாது. இரவு பகல், சுகம் துக்கம் போன்று புலன் இன்பங்கள் நிலையில்லாத ஒன்று. அர்ஜுனா, இந்த உடல் அழியக்கூடியது. ஆனால் இதற்குள் இருக்கும் ஆத்மா அழிவற்றது. அது பிறப்பதும் இல்லை, இறப்பதும் இல்லை. அது எப்பொழுதுமே இருக்கும். ஒருவன் பழைய ஆடைகளை களைத்துவிட்டு புதிய ஆடைகளை அணிவது போல ஆத்மா பழைய உடலை விட்டுவிட்டு புதிய உடலை அடைகிறது. எந்த வாளாலும் அதை வெட்ட முடியாது. எந்த நெருப்பும் அதை எரிக்காது. எந்த நீரும் அதை அணைக்காது. எந்த காற்றும் அதை உலர்த்தாது. யார் ஒருவன் ஆத்மாவை கொல்பவனாகவும் கொல்லப்பட்டவனாகவும் நினைக்கிறார்களோ அவர்கள் உண்மையை அறியாதவர்கள். உண்மையில்